Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 8 algorithmic problem solving. இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே ஒரு 3 தான் இருக்கு. ஈஸியா பார்த்துடலாம். என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் செக்ஷன் பில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக்ஷன் பில ஃபர்ஸ்ட் ஒன். வாட் இஸ் அன் இன்வேரியன்ட்? இன்வேரியன்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. Page number 112 points to remember இருக்கு. An expression involving variables which remains unchanged by an assignment to one of these variable is called as invariant of an assignment. இப்போ வந்துட்டு ஒரு வேரியபிள் இருக்குன்னா நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஏதோ ஒன்று நம்ம அசைன் பண்ணிக்கிறோம், இருந்தாலுமே அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அன்சேஞ்ச் ஆகலை, அதாவது ரிமைன்ஸ் சேம். எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு இன்வேரியன்ட். an expression involving variables, ஒரு எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸ் இன்வால்வ் பண்ணுறோம், which remains unchanged by an assignment. அந்த வேரியபிளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறோம், பட் அது வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. அப்போனா அது வந்துட்டு இன்வேரியன்ட் ஆஃப் an assignment அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் a loop invariant. Page number 112 அதே points to remember கீழே. An invariant for the loop body is known as loop variant. இந்த definition எழுதிட்டு இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு இந்த definition என்னன்னு புரியும். Page number 103ல இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். in a loopக்குள்ள L is an invariant of the loop body B. L வந்துட்டு B ஓட invariant அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அப்பனா L is known as loop invariant அப்படின்னு சொல்றோம். In a loop, if L is an invariant of the loop body B, L is an invariant of the loop body B அப்படி இருந்துச்சுன்னா then L is known as loop invariant. Third one, does testing the loop condition affect the loop variant? Why? லூப் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணும்போது அது வந்து லூப் இன்வேரியண்ட்டை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இப்போ த லூப் வேரியண்ட் வில் பி ட்ரூ ஆன் என்ட்ரி இன்டு அ லூப். இப்போ லூப்குள்ளே போச்சுன்னா அந்த லூப் வேரியண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். அண்ட் ஃபாலோயிங் ஈச் ஐட்ரேஷன், எல்லா ஐட்ரேஷன் ஃபாலோ பண்ணாலுமே அது ட்ரூவாக தான் இருக்கும். தட் எக்ஸிட் ஃப்ரம் த லூப் போத் த லூப். ஏன்னா அது வந்துட்டு லூப்லேருந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா லூப் வேரியண்ட் அண்ட் லூப் டெர்மினேஷன் வந்துட்டு condition can be guaranteed அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த condition can be guaranteed அப்படின்னா என்னன்னா can eventually be met during the execution of the loop. ஒரு லூப் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது அதை வந்து ஈவென்ச்சுவலியா மீட் பண்ணிக்கும். இதுதான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா லூப் இன்வேரியன்ட் வந்துட்டு லூப் கண்டிஷன் வந்துட்டு லூப் இன்வேரியன்ட் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த கண்டிஷனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஸ் இஸ் அஃபெக்ட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் the loop invariant will be true on entry into a loop. லூப் குள்ள வந்துட்டு என்ட்ரி ஆயிட்டோம்னா அது வந்துட்டு லூப் இன்வேரியன்ட் வந்து நமக்கு ட்ரூவாக தான் இருக்கும். அண்ட் ஃபாலோயிங் ஈச் ஐட்ரேஷன், எல்லா ஐட்ரேஷன் பாஸ் பண்ணும்போது தட் ஏன்னா ஆன் எக்ஸிட் ஃப்ரம் த லூப் வெளியில வந்துடுச்சுன்னா லூப் வேரியன்ட் நமக்கு லூப் டெர்மினேஷன் கண்டிஷனும் கேரண்டீடாக இருக்கும். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.